இந்த கொடுத்த காசுக்கு மேல கூவுறது, முரட்டு முட்டு கொடுக்கறது, இதுக்கெல்லாம் தமிழக அரசியல்ல நிறைய பேர் இருந்தாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் என்னைய அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லடா அப்படின்னு அடிக்கடி ப்ரூவ் பண்ற ஒரு ஆள் யாருன்னு பார்த்தா வேற யாரும் இல்லைங்க, நம்ம வைகோ அவர்கள் தான். இப்ப லேட்டஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த கர்நாடகாவில் அணை கட்டக்கூடிய அந்த மேகதாட்டு அணை விவகாரத்துல ஒரு கமெண்ட் சொல்லியிருக்காரு. அதாவது மோடி தான் கர்நாடகா கவர்மெண்ட்டை தூண்டி விட்டு இந்த அணை கட்டுறதை ஊக்குவிக்கிறாரு மேகதாட்டுல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப இதுல எனக்கு சில சந்தேகங்கள், கேள்விகள்லாம் இருக்குங்க. கர்நாடகாவில் நடக்கிறது காங்கிரஸ் அரசாங்கம். அதாவது இப்பதான் திரு டி கே சிவகுமார் அவர்கள் காங்கிரஸ் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு. 2 வருஷம் கழிச்சு அவங்களுடைய ஒப்பந்தப்படி அவர் பொறுப்பேற்றிருக்காரு. அவரை எப்படி மோடி பிஜேபி கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்ல முடியும்? இது முதல் கேள்வி. அதாவது எப்படி பிஜேபி கவர்மெண்ட் சொல்றதை எப்படி காங்கிரஸ் கவர்மெண்ட் கேட்கறாங்க? அப்படி பிஜேபி சொல்றக்கூடிய காங்கிரஸ் கவர்மெண்டா இருந்தா இதுக்கு இங்க தாவேகா காங்கிரஸோட கூட்டணியில இருக்காங்க, அந்த கூட்டணி விட்டு வெளியே வந்துட வேண்டியதானே? இது இரண்டாவது கேள்வி. இதோட ரொம்ப முக்கியமான கேள்வி, ஒருவேளை மோடி அரசு தான், பிஜேபி தான் இந்த மலையை கட்டணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க 2023 வரைக்கும் அங்க கர்நாடகாவில ஆட்சியில இருந்தாங்க. அப்பவே இந்த அணையை கட்டியே முடிச்சிருக்கலாமே, இல்ல பணிகளையாவது ஆரம்பிச்சிருக்கலாமே. அப்பெல்லாம் ஆரம்பிக்காம இப்போ எதுக்கு காங்கிரஸை வச்சு அவங்க இந்த அணையை கட்ட தூண்டி விடணும்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் வைகோ அவர்கள் பதில் சொல்லுவாரா? இல்ல போற போக்குல ஒரு கமெண்ட்டை மட்டும் போட்டு விட்டு போறேன், யோசிக்கிறோம், நம்ம மக்கள் என்ன யோசிக்கவா போறாங்க, அவங்க எல்லாம் யோசிச்சா நாங்களே அப்படி அரசியல் பண்றது அப்படிங்கிற ஒரு இத மனநிலையிலே அவர் இருக்காரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் கர்நாடகாவில் இருக்காங்க, அதே காங்கிரஸ் தான் இங்க தமிழ்நாட்டுல ஆளும் கட்சியோட கூட்டணியில இருக்காங்க. அப்போ இந்த விஷயத்தை இவங்களுக்குள்ளே பேசி சுமூகமா தீர்த்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாமே. எதற்காக இதுல சம்பந்தம் இல்லாம மத்திய அரசனுடைய பாஜகவினுடைய பேரும் மோடி அவர்களுடைய பேரும் வருது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறோம். அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பாஜக இதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்த இந்த ஆட்சி காலத்துக்கு முன்னாடி பாஜகவினுடைய ஆட்சி காலத்துல காவிரி பிரச்சனையும் வரல, இந்த மேகதாட்டு அணை பிரச்சனையும் வரலையே. இப்ப மட்டும் ஏன் வருது? யாரு இந்த அரசியலை செய்யறாங்க? இந்த விஷயத்தை வச்சு யாரு அரசியல் பண்றாங்க? தமிழர்களுக்கு யாரு உரிமைகளை வாங்கி தர்றாங்க அப்படிங்கிறது தான் இப்போ நாம பார்க்க வேண்டிய விஷயம்.